ஆச்சாரியன் இருந்தார், நிதாகர்னு ஒரு சிஷ்யன் இருந்தார். ரிதாகருக்கு நன்னா ஆத்மாவை பற்றி, உடல் வேறு ஆத்மா வேறு, ஆத்மாவுக்கு பசி தாகம் தூக்கம் எதுவுமே கிடையாது, அவர் எப்பவும் நித்தியமானவர் ஆனந்தமயமானவர் என்று எல்லா உபதேசங்களையும் ரிபு செய்தார். சரி, நீ உன்னுடைய வீட்டுக்கு செல்லுன்னு அனுப்பி வைத்து விட்டார். ஒரு 1000 ஆண்டுகள் கழித்து நம்ம சிஷ்ய பிள்ளை இப்போ எப்படி இருக்கான், நான் சொன்னதெல்லாம் நன்னா கடைப்பிடிக்கிறானான்னு பார்ப்பதற்கு ரிபு சிஷ்யனுடைய வீட்டுக்கு சென்றார். போய் ஒரு விருந்தாளி வந்தது போல நிறைய தாடியெல்லாம் வளர்த்திருந்தார். அவருக்கு யாருன்னு அடையாளமே தெரியல. சொந்த ஆச்சாரியனையே ரிதாகருக்கு அடையாளம் தெரியவில்லை. ரிபு உள்ள போனார். என்ன அன்னம் உள்ளது, எனக்கு ரொம்ப பசிக்கிறது, ஏதாவது சோறு போடுன்னு கேட்டார். அவர் உடனே சரி இருக்குது, பிரசாதம் இருக்குது, மோர் இருக்குது, இதை போல் சாதாரணமாக இருக்குதுன்னு சொன்னார். இதெல்லாம் எனக்கு போராது, எனக்கு அப்பம் வேணும், வடை வேணும், மோர்க்குழம்பு வேணும், பாயசம் வேணும், இதெல்லாம் பண்ணி எனக்கு நல்ல உணவாக நீ இட வேண்டும் என்று ரிபு கேட்டார். இவருடனே மனைவி இடத்துல போய் கேட்டார். சரின்னு அவளும் பண்ணி கொடுத்தா. அனைத்தையும் அவருக்கு பரிமாறினார். சாப்பிட்டு முடித்தார். முடித்த உடனே நிதாகர் ரிபுவை பார்த்து கேட்டார், ரொம்ப பசியில் இருந்தீர் போல் இருக்கே, இப்போ பசியெல்லாம் தீர்ந்தெடுத்தா திருப்தி அடைந்தீரா என்று நிதாகர் ரிபுவை பார்த்து கேட்டார். ஆச்சாரியன்னு தெரியாது. அப்போ அந்த ரிபு ஆச்சாரியன் பதில் சொன்னார், யாருக்கு பசியா, எனக்கு பசியெல்லாம் இருக்கவே இல்லையே, திருப்தியா, நான் எப்படி திருப்தி பட முடியும், பசி உடலுக்கு வந்தது, திருப்தி நான் தான் பட முடியும், உடலுக்கு ஞானம் கிடையாது. அப்போ அதுக்கு பசி வருமே தவிர அதால் திருப்தி அடைய முடியாது. எனக்கு திருப்தி ஏற்படுமே தவிர எனக்கு பசியே வராது, நான் என்பவன் ஆத்மா. அப்போ நீ கேட்குற கேள்வியே பொருந்தலையே, நான் உடல்னு நினச்சின்னு கேட்குறியா, நான் ஆத்மா நினைத்து கொண்டு கேட்கிறாயான்னு இந்த ஆச்சாரியன் சொன்னார். அப்போவே அவன் கொஞ்சம் சந்தேகப்பட்டான். ஆனால் அவரை ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போங்கிறதுக்காக, அவ்வளவு ஞானியாக நீர் இருக்கீர்னால் நான் முதல்ல மோர் சாதம் இருக்குன்னு சொன்னேனே, அதை ஏற்றுக்கொள்ளாமல் எனக்கு நல்ல இனிப்பாக வேணும் காரமாக வேணும்னு ஏன் கேட்டீர், உமக்கு தான் ஞானம் இருக்கே, அப்போ ஆத்மாவுக்கு பசி கிடையாதுன்னா இதெல்லாம் ஏன் கேட்டீர்னு நிதாகர் கேட்டார். அதுக்கு ரிபு பதில் சொன்னார், அது உனக்கு தெரியறதான்னு கேட்கறதுக்காக பார்க்கறதுக்காகத்தான் கேட்டேன். நான் இந்த கேள்வியை கேட்ட போதே நீ கேட்டிருக்கணும், என்ன பெரியவரே ஞானியாட்டம் இருக்கிறே, உடலை தரித்து கொள்வதற்கு உணவே தவிர இப்படியெல்லாம் சுவைக்காக ஆசைப்படக்கூடாதுன்னு நீ முதல்ல சொல்லியிருந்தேன்னா உனக்கு ஞானம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ சொன்னால் ஞானம் இல்லை, நான் உபதேசித்ததையெல்லாம் மறந்து விட்டாய்னு ரிபு சொன்னார். அப்போ தான் தன்னுடைய ஆச்சாரியன் இவருக்கு தெரிஞ்சது. சரின்னு மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து வணங்கி இப்போ மறுபடியும் ஒரு முறை உபதேசிக்க வேண்டும்னு கேட்டுக்கொண்டார். ரிபு ஆனந்தம் உபதேசித்தார். அவருக்கு எந்த வருத்தமும் இல்லை. இப்படித்தான் சிஷ்யரை திருத்த வேண்டும்னு அவருக்கு தெரியும். ஒரு முறை உபதேசித்ததுக்காக மனதில் நிற்காது. 2வது தடவை நன்னா உபதேசித்தார். புறப்பட்டு போனார். 200,000 வருஷங்கள் கழித்து மறுபடியும் அதே இடத்துக்கு வந்தார். பெரிய நகரம். அந்த நகரத்துக்கு வாசல்ல நிதாகர் நின்று கொண்டிருக்கிறார். இன்னும் உள்ளே போகலை. ஏன்னா பெரிய யானைக்கு மேலே அந்த ராஜா வருகிறார். அவர் உள்ள நுழையணும். அவர் உள்ளே போனதுக்கப்புறம் தானே மக்கள் எல்லாம் உள்ளே நுழைய முடியும். அதுக்காக நிதாகர் நின்று கொண்டிருந்தார். ரிபு மெதுவாக பக்கத்தில் வந்து பேச்சு கொடுத்தார். எதுக்கு இங்கே நிற்கிறீர், உள்ளே போக வேண்டியதானேன்னு கேட்டார். இல்லையே, ராஜா வராரே, ராஜா போனதுக்கப்புறம் தானே நான் போக முடியும், அதனால் நிற்கிறேன்னு சொன்னார். ராஜாவா, அது யாரு, நீர் யாரு, ராஜா யாரு, எனக்கு வித்தியாசம் தெரியலையேன்னு ரிபு கேட்டார். அவர் சொன்னார், என்ன கண்ணு தெரியலையா, இவ்வளோ பெரிய யானைக்கு மேலே இருக்காரே, நிறைய ஆபரணங்கள்லாம் அணிந்திருக்காரே, அவர் தான் ராஜா, நான் இதோ இங்கே இருக்கேனே, சாதாரண உடை அணிந்து கொண்டிருக்கேனே, நான் தான் ரிபு, நான் தான் நிதாகன், வித்தியாசம் தெரியலையான்னு அவர் சொன்னார். அதுக்கு மறுபடியும் ஆச்சாரியன் கேட்டார், என்னமோ யானைன்னு சொன்னியே, அரசன்னு சொன்னியே, அவ யார், எனக்கு எது யானை எது அரசன்னு வித்தியாசம் தெரியல, யாருன்னு சொல்லுன்னு கேட்டார். அவர் உடனே சொன்னார், கீழே பெருசாக கருப்பாக இருக்கே அதான் யானை, மேலே இருக்காரே ஒருத்தர் மனுஷன் அவர் தான் அரசன், இது கூட தெரியலையான்னு சிஷ்யர் கேட்டார். ஆச்சாரியனுடனே இப்பவும் ஒரு சந்தேகம், கீழேன்னு ஒன்று சொல்லுகிறாயே, மேல் என்று ஒன்று சொல்லுகிறாயே, அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டார். இதாக கோவம் வந்தது. அவரை குனிய வச்சு அவர் தலையில் ஏறி உட்காந்துட்டு, இப்போ நீர் தான் கீழே இருக்கீர், நான் தான் மேலே இருக்கேன்னு சொன்னாராம். அவர் அதுக்கு அசரலை. ஆச்சாரியன் கேட்டார், நீன்னு ஒரு வார்த்தை சொன்ன, நான் என்று ஒரு வார்த்தை சொன்னாயே, இந்த 2 வார்த்தைகளுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் இவர் புரிஞ்சுது, ஓ மறுபடியும் ஆச்சாரியன் தான் வந்திருக்கார். அப்போ அரசன் என்பதோ மனிதன் என்பதோ வேறுபாடு கிடையாது, விலங்கு என்பதோ அரசன் என்பதோ வேறுபாடு கிடையாது, தூக்குகிறான் சுமக்கிறான் சுமக்கப்படுகிறான்னு வேறுபாடு கிடையாது, எல்லா ஆத்மாக்களும் சமமானவர்கள். எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவை தூக்காது, எந்த ஆத்மாவும் இயற்கையில் பணக்காரனோ ஏழையோ கிடையாது. இது அனைத்தும் உடலில் வரும் வேறுபாடுகள், ஆத்மாவுக்கு இயற்கையில் வேறுபாடுகள் கிடையாது என்று புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் ஆத்ம ஞானியாக நடந்து கொண்டானாம். இப்படி திரும்ப திரும்ப வந்து உபதேசிக்கிறார். அதனால கண்ணன் சொல்றார், நீ திரும்ப திரும்ப ஆச்சாரிடத்தில் கேட்க வேண்டும்னு. அர்ஜுனிடத்தெல்லாம் பண்ணவே இல்லை. ஒரு முறை கண்ணனிடத்திலே கேட்டார், அதற்கு பிறகு கேட்கவில்லை. அதனால் அனைத்தையும் மறந்து விட்டேன் கண்ணான்னு வந்து, அதுவும் ஊருக்கு புறப்படும் போது
அங்கே இருக்கிற செய்வான்னு கேட்டு அப்பப்போ உபதேசம் பெற்றிருக்கலாமோ இல்லையோ. நான் ஊருக்கு கிளம்புறேன்னு நாம் சொல்லும்போது தான் அப்போ பெரிய முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்மக்கிட்ட யாரானு பேச ஆரம்பிப்பா. அதை போல் இப்போ அர்ஜுனன் கேட்டார். கண்ணனுக்கு கோபம் வந்தது. அபுத்தியா நாக்ரஹீர் யஸ்துவம் தன்மே சுமஹத் அப்ரியம் நச்சசாத்திய புனர்பூய ஸ்மிருதிர்மே சம்பவிஷ்யதி நூனம் அஸ்ரத்ததானோசி துர்மேதாஹ்யசி பாண்டவ நச்சசக்கியம் புனர்வக்தும் அசேஷேன தனஞ்சய. அர்ஜுனா, எனக்கு உன் மேலே ரொம்ப அப்பிரியம், உங்ககிட்ட ரொம்ப வருத்தமாக இருக்குது. எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்காக சொன்னேன். நானே நினைத்தாலும் அந்த கீதையை திரும்ப இப்போ என்னால் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? என்ன இருக்கிற அர்த்தங்கள் தானே, இதெல்லாம் மறந்து போயிடுமா கண்ணனுக்கு? ஏன் சொல்ல முடியாதுன்னால் அதனால தான் அது அர்ஜுனன் பேரில் இருந்த கருணையால் வந்த ஒரு நூல்னு புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் கஷ்டப்படுறதை பார்க்குறச்சே நமக்கு என்ன ஒரு பாவம் வருமோ, அவர் அப்புறம் சௌக்கியமாகி நன்னா இருக்கும்போது அந்த பாவம் வராதோ இல்லையோ. ஒருத்தருக்கு ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை நடந்திருக்கு, வலியில் ரொம்ப கத்துறாருன்னு நமக்கு பார்க்கறச்சே அழுகு வரும். அவர் முடித்து வீட்டுக்கு வந்து நல்லா நடமாடி இப்போ எல்லாம் பாரமெல்லாம் தூக்குகிறார். நான் அன்னைக்கு சிகிச்சை பண்ணிட்டேனோ இல்லையோ, அதுக்காக இப்போ அழுன்னு சொன்னால் அந்த பாவத்தை திரும்பி கொண்டு வர முடியாது. அதை போல் அர்ஜுனன் துன்பப்படுவதை பார்த்து கண்ணன் சொன்னது பகவத்கீதை. அதே வரிசையில் இதே கருத்துக்களை திரும்ப சொல்லுனால் அவரால் அப்படி சொல்ல முடியாது. இப்போ உபனிஷத்துக்கள் உபதேசிப்பது போல ஏதோ தத்துவங்களை உபதேசிக்கலாமே தவிர எந்த பாவத்தோடு சொன்னாரோ அதை என்னாலேயே திரும்ப சொல்ல முடியாது. அஸ்ரத்த தானோசி, உனக்கு இதில் ஸ்ரத்தையே இல்லை அர்ஜுனா, திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்வாய்னு சொன்னேன், நீ அதையும் செய்யவில்லை. சரி, பெத்த பாவிக்கு விடப்போமோன்னு தெரிவிப்பார்கள். ஒரு தாயும் தந்தையும் குழந்தையை பெற்றுட்டான்னால் அது என்ன தப்பு பண்ணாலும் நன்னா பண்ணாலும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இனி எப்போ நன்னா நடந்துகளையோ இனிமேல் நான் உனக்கு தந்தையே இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதை போல பகவானுக்கு ஒரு ஆத்மா எத்தனை தவறு செய்தாலும் நீ போ, இனிமே நீ வேண்டாம்னு சொல்லவே முடியாது. அதனால் சரி, மறுபடியும் உனக்கு உபதேசிக்கிறேன். யதா தாம் புத்தி மாஸ்தாய கதிமக்ரியாம் கவிஷ்யசி ஸ்ருணு தர்மபிருதாம் சிரேஷ்ட கதிதம் சர்வமேவமே. அர்ஜுனா, மறுபடியும் ஒரு முறை நான் சொன்ன அனைத்தையும் சொல்ல முடியுமான்னு தெரியாது, ஆனால் ஓரளவுக்கு திரும்ப சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு 36 அத்தியாயம் சொல்கிறார். பகவத்கீதையாவது 18 அத்தியாயம்தான். இங்கே 36 அத்தியாயம் அனுகீதை. அணு அப்படின்னால் தொடர்ந்துன்னு அர்த்தம். பகவத்கீதையை முன்னமே பகவான் அனுகிரகித்து விட்டார். அதை பின்தொடர்ந்து அதன் அர்த்தங்கள் மறந்து விட்டனன்னு அர்ஜுனன் சொன்னபடியால் திரும்பவும் ஒரு முறை கண்ணன் உபதேசிக்கிறார். ஆனால் இந்த இடத்துல ஒரு அழகான மாற்றத்தை செய்தார். எப்படி உபதேசித்தால் நீ அதை புரிந்து கொண்டு கடைப்பிடிப்பாயோ அப்படி உபதேசிக்கிறேன் என்று கண்ணன் சொல்லுகிறாரோ இல்லையோ. அதனால் இந்த அனுகீதையில் பெரிய உபதேசங்கள்னு வளவளவளன்னு கண்ணன் பேசுவதே கிடையாது. எங்கு பார்த்தாலும் கதைகள் கதைகள் கதைகள். யாரோ 2 பேர் பெரியவர்கள் சந்தித்து கொண்டு என்ன பேசினார்களோ அதை போல சம்வாதங்கள், உரையாடல்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி நாரதரும் பிரம்மாவும் பேசினார்கள், சனகரும் ஒரு பிக்ஷுவும் பேசினார்கள், அம்பரீஷ மகாராஜாவும் ஒரு பிராமணரும் பேசினார்கள். இதை போல பல கதைகளை எடுத்து அவரவர்கள் என்னென்ன சந்தித்தார்கள், அதில் எப்படி உபதேசத்தை பெற்று புரிந்தார்கள்னு சொல்லியே கீதையில் இருக்கிற அத்தனை இதுலேயும் சொல்லுகிறார். ஜீவாத்மாவை பற்றி சொல்கிறார், உடலை பற்றி சொல்லுகிறார், பரமாத்மாவை பற்றி சொல்லுகிறார், தியானம் பக்தி யோகம் எப்படி பண்ணணும்னு சொல்கிறார். ஆனால் இது எதுவுமே வெறும் உபதேசமாக இருக்காது. பகவத்கீதையில் ரொம்ப எடுத்துக்காட்டு சம்வாதம்னு இருக்காது. ஒருவேளை இன்றைய பாசுரம் கண்ணனை ரொம்ப தாக்கம் ஏற்படுத்தியதோ என்னமோ. இன்றைய பாசுரத்தில் ஆண்டாள் கீசென்னெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோன்னு சொல்கிறாளோ இல்லையோ. ஆரைச்சாத்தன், பரத்வாஜ பட்சிகள் அதெல்லாம் சேர்ந்து ஒன்றுக்கொண்டு பேசிக்கிறதா, கலந்து பேசின பேச்சரவம்னு ஆண்டாள் தெரிவித்தாள். அதை போல கண்ணனும் இந்த இடத்தில் பெரியவர்கள் 2 பேர் பேசின்ற உரையாடல்களையெல்லாம் எடுத்து அதை மேற்கோள் காட்டி இப்போ எப்படி தத்துவங்களை நீ புரிந்து கொள்வாய் என்று அழகாக வர்ணிக்கிறார். நாம் இதுவரைக்கும் 2 கீதைகளை பார்த்தோம். ஒன்று உத்தவ கீதை என்று கண்ணன் உத்தவருக்கு அனுகிரகித்தது. அதிலே பிரதானமாக எதை பற்றி இருந்தது? ஆத்மா எப்படிப்பட்டவர், ஆத்மா எப்படி பற்றற்றவராக வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும், அதை வைத்துக்கொண்டு எப்படி இந்த உலகத்திலிருந்து வெளிவரலாம் என்பதை பற்றி அநேகமாக அந்த உபதேசம் இருந்தது. அதற்கடுத்து கோபிகா கீதம், அதில் பகவானை பற்றி தான் பேச்சு. தங்களை பற்றியோ உடலை பற்றியோ கோபிகைகள் பேசவில்லை. பகவான் எப்படிப்பட்டவர், எவ்வளவு அழகானவர், எவ்வளவு ஆகர்ஷகம், ஈர்க்கக்கூடியவர், அவரை விட்டு பிரிந்து பக்தர்களான நாங்கள் எப்படி துடிக்கிறோம் என்பதைத்தான் கோபிகா கீதத்தில் பார்த்தோம். அப்போ ஆத்மாவை பற்றி பார்த்துட்டோம், பரமாத்மாவை பற்றி பார்த்து விட்டோம். இந்த அனுகீதையில் முக்கியமாக கண்ணன் சொல்லக்கூடியது உடல்.
இந்த சரீரம் எப்படி இயங்குகிறது, சரீரம் ஏன் ஏற்படுகிறது, இது ஏன் திரும்ப திரும்ப உலகத்திலே பிறக்கிறோம், அந்த கட்டுக்கு காரணம் என்ன, சம்சார பந்தத்துக்கு காரணம் என்ன, இதிலிருந்து விடுபடுவதற்கான வழிகள் என்ன என்பதைத்தான் முக்கியமாக அனுகீதையில் சொல்கிறார். தத்துவத்திரயம்னு சொல்லுவோமோ இல்லையோ, சித்து அச்சித்து ஈஸ்வரன். உயிரற்ற பொருள்களுக்கெல்லாம் அச்சித்துன்னு பெயர். இப்போ இந்த மேஜை இருக்குது, இந்த வஸ்திரம் இருக்குது, இந்த மாலை இருக்குது, இந்த உடல் இருக்குது, இது எதுக்குமே ஞானம் கிடையாது. ஆனால் இந்தந்த பொருள்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்காரு, சித்துன்னு அவருக்கு தான் பெயர், அவர்களுக்கு ஞானம் உண்டு. இந்த ரெண்டு பேரையும் இயக்கக்கூடியவர் பரமாத்மாவான ஈஸ்வரன். 3 தத்துவங்கள். உத்தவ கீதையிலே ஆத்மாவை பற்றி பார்த்தோம், கோபிகா கீதத்தில் பரமாத்மாவை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த அனுகீதையிலே முக்கியமாக சரீரத்தை பற்றி சொல்லுகிறார். அதில் முதல்ல ஒரு உரையாடலை பற்றி சொல்லுகிறார். அர்ஜுனன் கேள்வி கேட்டாரோ இல்லையோ, நீ எனக்கு முன்னாடி சொன்னது எல்லாம் திரும்ப சொல்லணும்னு சொன்ன உடனே தன்னுடைய வார்த்தையாக கண்ணன் ஆரம்பிக்கலை. நான் ஒரு காலத்தில் ஒரு பிக்ஷுவோடு ஒரு உரையாடலில் ஈடுபட்டேன், அந்த பிக்ஷு எனக்கு என்னென்ன சொன்னாரோ அதையெல்லாம் உனக்கு கூறுகிறேன் என்று தான் கண்ணன் தொடங்குகிறார். அந்த பிக்ஷு என்ன சொன்னார்னால், காஷ்யபர் என்று ஒரு ரிஷி, அவருக்கும் வேறு ஒரு ஞானிக்கும் நடந்த ஒரு உரையாடல். அந்த உரையாடலில் என்னென்ன பேசப்பட்டதுன்னு முதல்ல காஷ்யபருக்கும் ஒரு ரிஷிக்கும் உரையாடல், அதை ஒரு பிக்ஷு கண்ணனிடத்தில் சொல்லியிருக்கார். அதை இப்போது கண்ணன் அர்ஜுனனுக்கு உரைக்கிறார். இப்படித்தான் அனுகீதை தொடங்குகிறது. கஷ்டித் விப்ரஸ்தபோயுக்தா காஷ்யபோ தர்மவித்தமஹ ஆசசாத த்விஜம் கஞ்சித் தர்மாணாம் ஆகதானனம் விவிதை கர்மபிஸ்தாத் புண்ணியோகைச்ச கேவலைஹி கச்சந்தீஹ கதிம் மர்த்யோ தேவலோகேஜ சம்ஸ்திதம். அவர் முதல்ல கேட்க தொடங்குவதே 2-3 முக்கியமான கேள்விகளை கேட்கிறார். இந்த சம்சாரத்தில் நான் வெகு காலமாக, இப்போ காஷ்யபர் என்கிற ஒரு ரிஷி அந்த சித்த புருஷரை பார்த்து கேள்வி கேட்கிறார். சம்சாரத்தை நான் ரொம்ப நாட்களாக கட்டுப்பட்டு துக்கச் சுழலிலே இருக்கிறேன், இந்த உடலோடு பிறந்து விட்டேன், இந்த உடலால் எதை அனுபவித்தாலும் இன்பம் என்று தோன்றக்கூடிய விஷயங்கள் கூட உண்மையில் துக்கமாகத்தான் இருக்கின்றன. க்ஷுத்ரம் ஜுகுப்சித சுகம் சுகமித்யுபாசேன்னு குரத்தாழ்வான் தெரிவிக்கிறார். க்ஷுத்ரம் ரொம்ப அல்பமான இன்பங்கள் தான் இந்த உலகத்தில் கிடைக்கும். அதை ஏதோ ஒரு இன்பத்தை அனுபவித்தோம்னால் சில வினாடிகள் சில நிமிஷங்களுக்கு இருக்குமே தவிர நீண்ட காலத்துக்கு இன்பம்னு ஒன்றுமே கிடையாது. அதுவும் மிஸ்ரம், துக்க மிஸ்ரமாக, துக்கத்தோடு கலந்ததாகத்தான் இந்த சுகங்கள் அனைத்துமே இருக்கின்றன. இப்படித்தான் துன்பப்படுறேன். என்னென்ன? ஜரா ரோகாஷ்ச சததம் வியசனானிச்ச பூரிஷா லோகேஸ்மின் அனுபூதானி துவந்த்வஜானி பிருஷம்மயா பிரம்மணப் பதம் அவ்வக்தம் மாதே பூதத்ர சம்சய நாசம் புனரிஹாகந்தா மர்த்தியலோகம் பரந்தப. அவர் கேட்கிறார், முதல்ல சின்ன வயதிலிருந்து பெரிய ஞானத்தில் ஈடுபாடு இருக்க மாட்டேங்கிறது, கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் ஈடுபாடு வந்தால் அப்போ தான் ஓடி ஆடி உழைக்க வேண்டியிருக்கு, குடும்பத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு மேலே வயசாகிடுத்தே பகவானை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு வந்தால் ஜரா, மூப்பு, வயசாகி போயிட்டாலே அதுக்கு மேலே ரொம்ப ஒன்றுத்தையும் உட்கார முடியல, கேட்க முடியல. ஜரா ரோகாஷ்ச சததம் யசனானி, எத்தனையோ வியாதிகள் பீடிக்கின்றன. அப்போ ஒரு பக்கம் பாலப்பிறவியிலே இதில் ஈடுபாடு இருக்கிறது கிடையாது, நடு வயதிலே உலக விஷயங்களை நிறைய அனுபவிக்கணும், எவ்வளவு முடியுமோ பிரயாணப்படணும், ஆங்காங்க இருக்கிற அழகான பொருள்களை எல்லாம் பார்க்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஆசையாக இருக்குது. வயசாகிவிட்டால் இதுக்கு மேலே சக்தி இல்லை, வியாதிகள் வருகின்றன, எதையும் செய்ய முடியவில்லை. இப்படிப்பட்ட உலகத்தில் நான் எப்படி நல்லதை தெரிந்து கொள்வது, எப்படி இதிலிருந்து வெளியே வருவது என்று அந்த காஷ்யபர் கேட்கிறார். தொண்டடிப்புடி ஆழ்வார் திருமாலைன்னு ஒரு பிரபந்தம், அதில் முதல்ல தெரிவிக்கிறார், வேத நூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கிப் போகும் நின்னையில் 15 பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான் அகருளானே. இனிமே எனக்கு இந்த பிறவியே வேண்டாம். ஏன் மனுஷ பிறவி ரொம்ப துர்லபமானது, ரொம்ப உயர்ந்தது, அரிதானதுன்னு சொல்லுவாள் என்னால் உண்மைதான். ஆனால் மனுஷ பிறவியை சரியாக பயன்படுத்துவதற்கு தெரிஞ்சிருந்தால் நல்ல பிறவி, இல்லாவிட்டால் தரிகட்டு திரிவதற்கும் நல்ல பிறவி மனுஷ பிறவி, ரெண்டுத்துக்கும் வழிவகுக்கும். தர்மத்தின்படி நடக்கணும்னாலும் இந்த பிறவி, இந்த உடலை வைத்துக்கொண்டு நிறைய தர்ம காரியங்களை பண்ணலாம். இல்லை உலக விஷயங்களை அனுபவித்து மேலும் மேலும் சம்சாரத்தில் கட்டுப்படணும்னாலும் அதுக்கும் இந்த உடம்பு ரொம்ப ஒத்துழைக்க போகிறது. என்ன கஷ்டம்? வேத நூல் பிராயம் 100, சாஸ்திரம் ஒரு மனிதனுக்கு கொடுத்த ஆயுஷே 100 வருஷங்கள் தான். அதில் என்ன ஆகும்? பாதியும் உறங்கி போகும். முதல்ல 100 வருஷமே எல்லாரும் கிடைக்கிறது கிடையாது. 60 இருக்கலாம், 70 இருக்கலாம், 80 இருக்கலாம், 100 இருக்கலாம். மனுஷர்தாம் புகுவரேலும் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்படியே கிடைத்தாலும்
பாதியும் உறங்கி போகும். ராத்திரி முழுக்க தூங்கிடுறோம். அதனால பாதி நேரம் பாதி ஆயுசு உறக்கத்திலே கழிந்து விடுகிறது. நின்ன 15 ஆண்டு. அப்ப மிச்சம் இருக்கிறது என்ன? 50 ஆண்டுகள் தான் மிச்சம் இருக்கின்றன. 100 வருஷம் மொத்த ஆயுசு, அதில் ராத்திரியெல்லாம் தூங்கி கழிச்சிடுறேன். அதனால் மிச்சம் இருக்கிறது 15 ஆண்டு, 50 ஆண்டுகள்னு சொன்னார். ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார், சாமி அது ராத்திரியில் மட்டும் தூங்கினா, அவர் சொல்கிறார் நாங்கள் பகலில் வேற தூங்குறோமே, அதை எப்படி கணக்கு பண்ணுறதுனால் அப்படியே வச்சுக்கலாம். நின்னையிற் 15 ஆண்டுனால் 5 10 50ன்னு வேண்டாம், 5 10 15 ஆண்டுகள் தான் மிச்சம் இருக்கும். பகல்லையும் தூங்கினோம்னா நின்னையிற் 15 ஆண்டு. அந்த 50 வருஷத்துக்குள்ளே எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? பேதை, பாலகன், அதாகும், பிணி, பசி, மூப்பு, துன்பம். முதல்ல பேதை, அரியா பருவம், சின்ன குழந்தை பருவம், விளையாட்டில் தான் பால்யே கிரீடனகாசக்தகான்னு தெரிவிப்பார்கள். விளையாட்டில் தான் புத்தி போகும். பேதை, பாலகன் முதல்ல அரியா பருவம், அப்புறம் பாலகன் பால்ய பருவம், விளையாட்டில் ஆசை இருக்கும். அதற்கு அடுத்தது இளமை பருவம்னு வருமோ இல்லையோ, யௌவனம்னு சொல்கிறோமே, அதில் நிறைய உலகப் பொருள்களை அனுபவிக்கணும்னு ஆசை வரும். அதை சொல்லியிருக்கணுமோ இல்லையோ ஆழ்வார்? பேதை, பாலகன், இளமை அப்படின்னு சொல்லியிருக்கணுமோ இல்லையோ? அதாகும்னு தெரிவித்தார். அதுன்னு ஒரு பருவமா? அது ஏன் பேரை சொல்லாமல் ஆழ்வார் அதுன்னு சொல்கிறார்னால், அந்த பருவத்தில் இவர் பட்ட பாட்டுக்கு அதுன்னு தான் இவரால் சொல்ல முடியுமா? திரும்ப இளமைன்னு வார்த்தையை சொல்லி நேற்றுக்கே விண்ணப்பித்தேன். ஐல கீதம் பார்க்கும்போது புரூரவசு எப்படி ஒரு பெண்களிடத்தில் ஆசை வைத்தால் அது ஆசை எல்லா ஞானத்தையும் போக்கும், ஆண் பெண் சுகத்திலே ஆசை என்பது எல்லா நன்மைகளையும் போக்கிவிடும் என்று சொல்லி இருந்தாரோ இல்லையோ? அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம். தொண்டடிப்படி ஆழ்வார் யாரோ ஒரு தாசி இடத்திலே ஈடுபட்டு அவள்தான் உலகமே என்று வாழ்ந்து வந்தார். அதற்கு பிறகு பகவான் அவருக்கு ஞானத்தை கொடுத்து ஆழ்வாராக ஆக்கினார். அதெல்லாம் மனசில் வந்து போகுமோ இல்லையோ? அதனால் இளமைங்கிற வார்த்தையே சொல்லலை, யௌவனம்னு சொல்லலை, அதுன்னு ஆழ்வார் சொல்லி கடந்து போய்விட்டார். பேதை, பாலகன், அதாகும், பிணி, பசி, மூப்பு, துன்பம். அதுக்கு மேலே வியாதிகள் வரும், பசி வரும், கிழட்டுத்தன்மை, வார்த்தக்கியம் வரும், துன்பம். இதுக்குள்ளே இருக்கிற எத்தனையோ வருத்தங்கள், கஷ்டங்கள் வரப்போகின்றன. ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளாரே, இப்படிப்பட்ட துக்கமயமான பிறவியை அடைவதற்கு எனக்கு ஆசை இல்லை. எந்த ஒரு கதியை அடைந்தால் திரும்ப வராமல் இருக்கலாமோ அந்த கதி எனக்கு வேண்டும் என்று இந்த காஷ்யபர் பிரார்த்திக்கிறார். நாகம் புனரிஹாகந்தா மர்த்தியலோகம் பரந்தப. மர்த்தியலோகம், மரணம் அடையக்கூடியவர்கள் வாழக்கூடிய உலகம் இந்த பூமண்டலம். இந்த உலகத்துக்கு எனக்கு திரும்ப வர வேண்டாம், மரணமில்லாத ஒரு நிலையை அடைய வேண்டும். அந்த பதம், அந்த ஸ்தானத்தை அடைவதற்கான வழி என்ன என்று நீர் உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டார். அதில் 2-3 கேள்விகளை முக்கியமாக கேட்குறார். கதம் ஷரீரம் சவதே, கதம் செய்வ உபபத்யதே, கதம் கஷ்டாச்ச சம்சாராத் சம்சரன் பரிமுச்சியதே. ஒரு ஆத்மா ஒரு உடலிலிருந்து ஏன் புறப்படுகிறார், ஏன் ஒரு உடலை தியாகம் செய்கிறார், வேறு ஒரு உடலை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறார், இந்த சம்சாரத்திலிருந்து எப்படி முக்தி அடையலாம்? 3 கேள்வி கேட்டாரா? அதுக்கு மேலே கதம் சுபாசுபே சாயம் கர்மணி ஸ்வகிருதே நரஹா உபபுங்கே குவா கர்ம விதேகஸ்ய அவதிஷ்டதே. மேலே 2 கேள்வி கேட்கிறார். இந்த ஜீவாத்மா கர்மங்களை எல்லாம் செய்கிறாரோ இல்லையோ, அதனுடைய பயனை எப்படித்தான் அனுபவிக்கிறார்? தான் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏதோ ஒரு விளைவுன்னு இருக்கணுமோ இல்லையோ? தர்மம், பாபம், புண்ணியம் என்கிற ஒரு தத்துவம் இருப்பதே இந்த ஆதாரத்தில் தான். 2 கருத்துகள், 2 யுக்திகள் பார்க்கலாம். ஒன்று, நாம் இப்போது ஏதோ சில செயல்களை செய்கிறோம், இந்த செயல்களுக்கு எந்த பின்விளைவுமே கிடையாது, எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் என்றும் ஒரு உலகம் இயங்க முடியாது. 2வது, இந்த பிறவியை நாம் எடுத்திருக்கோமோ இல்லையோ? ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி, சிலர் விலங்காக பிறக்கலாம், சிலர் மனிதனாக பிறக்கலாம், சிலர் ஆண், சிலர் பெண், சிலர் உயரம், சிலர் குள்ளம், சிலருக்கு இந்திரியங்கள் எல்லாம் நல்லா வேலை செய்யலாம், சிலர்களுக்கு ஏதோ ஒரு அங்கத்திலே குறைபாடு இருக்கலாம். இதை போல வேறுபாடுகளோடு நாம் பிறக்கிறோம். இந்த பிறவிக்கு காரணம் என்னன்னு சொல்லி ஆகணும் இல்லையோ? இதற்கு முன்னால் நான் எதுவுமே பாப புண்ணியங்களே செய்யவில்லை, என்னுடைய வங்கி கணக்கில் ஒரு பைசா கிடையாதுன்னால், அப்போ இந்த பிறவியில் ஏன் நான் இப்படி பிறந்தேன், நீங்கள் இப்படி பிறந்தீர்கள், இன்னொருத்தர் அப்படி பிறந்தார்னு பதிலே சொல்ல முடியாது. ஆகையால் அகிருத்த அபியாகமன்னு தெரிவிப்பார்கள். நான் செய்யாத ஒரு செயலுக்காக இந்த பிறவியில் எனக்கு ஒரு பகுமானம், பரிசோ ஒரு தண்டனையோ கொடுக்கப்பட முடியாது. அப்போ ஒருத்தர் நன்னா விலங்காக பிறக்கிறார்னால் அவர் இதுக்கு முன்னாடி ஒன்றும் பாபமெல்லாம் பண்ணலை, ஆனால் என்னமோ விலங்காக பிறந்திருக்காருன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு பிராணியும் அந்த பிறவியை எடுத்ததற்கு ஒரு காரணம் சொல்ல வேண்டும். அதே போல இந்த பிறவியில் செய்த செயல்களுக்கு ஏதோ ஒரு விளைவு சொல்ல வேண்டும்.
அதற்காகத்தான் பாபம் புண்ணியம் என்பதே ஒப்புக்கொள்ளப்படுகிறது. வேதங்களும் பாப புண்ணியங்களை பற்றி சொல்லுகின்றன. அந்த பாப புண்ணியங்களை எப்படி அனுபவிக்கிறான்? இது 4வது கேள்வி. 5வது கேள்வி, இந்த ஆத்மாவுக்கே உடல் இல்லாமல் போய்விடப் போகிறது. பிரளயம் ஏற்படும் போதோ இல்லை இந்த உடலை விட்டு விட்டு அடுத்த உடலை எடுக்கும் வரை ஒரு இடைப்பட்ட காலம் இருக்குமோ இல்லையோ, அந்த காலத்திலேயோ இவர் பண்ண பாப புண்ணியங்கள் எல்லாம் எங்கு இருக்கும்? என்னமோ நம்ம மடியிலேயே வச்சு கட்டின்னு பண்ணிருக்கிற மாதிரி அவர் கேட்குறார். பாப புண்ணியங்கள் எல்லாம் ஆத்மா கிட்ட தான் இருக்கணும், உடலிலே இல்லை அல்லது இருக்க வேண்டும். உடலே இல்லாமல் ஆத்மா இருக்கும்போது பாப புண்ணியங்கள் எங்கு இருக்கின்றன என்று சில கேள்விகளை கேட்கிறார். அதற்கு அந்த சித்தர் பதில் சொல்லுகிறார். ஆயு கீர்த்தி கராணீக யானி கிருத்தியானி சேவதே ஷரீர கிரகணே யஸ்மின் தேஷு க்ஷீணேஷு சர்வசஹ ஆயுக்ஷய பரீதாத்மா விபரீதானி சேவதே புத்திர் வியாவர்த்ததே சாஸ்ய விநாசே பிரத்யுபஸ்திதே. நல்ல கேள்வி கேட்டாய் காஷ்யபா. இதுக்கு 2 விதமாக ஒரு மனிதனுடைய பிரயத்தனங்களை பிரித்து கொள்ள வேண்டுமா? முதல்ல ஒரு மனிதன் எதை குறித்து போவான்னால் ஆயு கீர்த்தி கராணி, நல்ல ஆயுசு நல்ல புகழ், இந்த 2ஐயும் எது கொடுக்குமோ அதை நோக்கித்தான் ஒவ்வொரு ஆத்மாவும் முதலிலே செயல்படுவாராம். மேலும் மேலும் நல்ல ஆயுசில் ஆரோக்கியமாக இருக்கணும், இந்த உலகத்திலே புகழோடு நல்ல பெயரோடு இருக்க வேண்டும். இது 2 தானே ஒரு மனிதனுக்கு எதிலுமே ஒரு ஈடுபாடு ஏற்பட போகிறது. அப்போ அந்த 2க்காகத்தான் மனிதன் உழைக்கிறான். இதற்கு என்னென்ன செய்கிறானோ அதெல்லாம் முதல்ல தர்ம காரியங்களாகத்தான் இருக்கும், புண்ணிய செயல்களாகத்தான் இருக்கும். புண்ணியம் பண்ணாலே மோட்சத்துக்கு தான் போகணுங்கிற தேவை கிடையாது. புண்ணியம் என்பது இந்த உலகத்திலும் புகழை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும், ஆரோக்கியம் கொடுக்கும், ஆயுசை கொடுக்கும், எல்லாவற்றையுமே கொடுக்கும். அப்போ முதலில் வாழ்க்கையில் இவன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் ஆயுசு கீர்த்தி இந்த 2ஐயும் குறித்து இருக்க போகின்றன. அதெல்லாம் அநேகமாக தர்ம காரியமாகத்தான் இருக்குமா. அதனால் புண்ணியம் சம்பாதித்து விடுகிறானா, அந்த புண்ணியத்தாலே அடுத்தடுத்து நல்ல நல்ல பிறவிகளை இவன் அடையப் போகிறான். அப்போ ஏன் அடுத்த பிறவி அடைகிறார்னால் புண்ணியம் செய்தபடியால் அடுத்த பிறவி அடைகிறார். அப்படியா? அப்போ மக்கள் பாப்பமே பண்ண மாட்டாளானால் செய்வார்கள். எப்போதுனால் தன்னுடைய மரணம் நெருங்குகிறதுன்னு எப்போது தெரிகிறதோ. நம்ம எல்லாருமே இப்போ இந்த லஞ்சம் ஊழல் எல்லாம் இருக்கோம் இல்லையோ, எதுக்காக பண்ணுவா? என்கிட்ட நிறைய ஆயுஸ் இருக்குது, வேண்டிய அளவுக்கு நான் நிதானமாக உழைத்து சம்பாதித்து நன்னா ஆனந்தமாக வாழலாம், எந்த குறையும் இருக்காதுங்கிற எண்ணம் மனநிறைவு இருந்தால் அதில் யாரும் ஈடுபட போகிறது கிடையாது. ஏன் இதெல்லாம் ஆசை வருது? நான் எனக்கு இன்னும் இருக்கிறது 10 ஆண்டுகள் தான் வேலை பார்க்க முடியும், அதுக்குள்ளே ஏதான பணம் சம்பாதிக்கணும், சட்டென்று பணம் சம்பாதித்தால் தான் உலகத்தில் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். இப்படின்னு ஒரு குறுக்கு வழியை தேடுவதால் தானே மனசு போகிறது. ஏன் குறுக்கு வழியை தேடுறோம்? கடைசியில் மரணம் என்கிற முடிவு வருங்கிற பயம். மரணம் என்பது மட்டும் கிடையாதுன்னு ஒரு ஆத்மாவுக்கு வச்சிருந்தால் இன்னும் நிறைய நாள் இருக்குது, நாம் இன்னும் கொஞ்ச நாள் நல்லவனாக இருந்து மெதுவாகவே பணங்கா சம்பாதிச்சு ஆனந்தப்படலாம்ங்கிற ஒரு நிம்மதி, ஒரு எண்ணம் நமக்கு வந்துவிடும். அது வராமல் உடனடியாக இன்பத்தை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் வருவதே இந்த உடல் எப்போது முடியும், மரணம் எப்போது வரும்னு தெரியாதபடியா. அப்போ மரணம் நினைவு வரும்போது ஏதாவது பண்ணி, அது பாப்பமாக இருந்தால் கூட பரவாயில்ல, எப்படியாவது நல்ல ஒரு ஸ்தானத்தை அடைய வேண்டும் நினைக்கிறான். முதல் கட்டத்தில் அதை நினைக்காமல் நல்ல ஆயுசு நல்ல புகழ் வேண்டும்னு நினைத்தால் அப்போ புண்ணிய காரியங்களை செய்கிறான். ஆயுக்ஷய பரீதாத்மா, தன்னுடைய ஆயுசு குறைந்து கொண்டே போகிறது என்பதை பார்த்து ஒருவன் பயந்து போய் பதட்டம் அடைந்தான் என்றால் விபரீதானி சேவத்தே, அப்போதுதான் பாபச் செயல்களை செய்கிறான். அந்த பாபச் செயல்கள் மறுபடியும் இவனை தவறான பாதையில் அழைத்து செல்லுகின்றன. அப்போ முதலிலே கீர்த்தி புகழ் ஆயுசுக்காக உழைக்கும் போது தர்ம காரியங்களை செய்வான், அது நல்ல நல்ல பிறவிகளை கொடுக்கும். ஆனால் தன்னுடைய மரணத்தால் பயந்து போய் அப்போ தவறான செயல்களை செய்ய தொடங்குகிறான். அதுதான் இவனுடைய அழிவுக்கு காரணம். சத்வம் பலம் ச காலம் ச விதித்வாச்ச ஆத்மனஸ்ததா அதிவேலம் உபாஸ்னாதி ஸ்வவிருத்தான் அனாத்மவான். இதுக்கு மேலே இந்த உடலை நாம் எப்படியெல்லாம் கெடுத்து கொள்ளுகிறோம்னு அவர் தெரிவிக்கிறார். கீழே சொன்னேன், இந்த அனுகீதையில் நிறைய இடங்களில் பிரகிருதி, அச்சேதனம், உடல், இந்த உடலில் இருக்கக்கூடிய வாதம் பித்தம் ஸ்லேஷ்மம் முதலான தாத்துக்கள், இதை நாம் எப்படி பாதுகாக்கலாம், எப்படி தவறாக பயன்படுத்தினால் இது ஜீரணமாக மலினமாக போய்விடுகிறது, இதெல்லாத்தையும் சொல்கிறாரோ இல்லையோ. இப்போ சில ஸ்லோகங்களை பாருங்க. அவர் என்ன கேட்டார்? ஒரு ஆத்மா ஏன் இந்த உடலிலிருந்து புறப்பட்டு செல்லுகிறார் என்று ஒரு கேள்வி இருந்தது. அதுக்கு பதில் சொல்கிறார், சத்வம் பலம் ச காலம் ச விதித்வா. ஒருவன் உணவு உண்ணும்போது சத்வம், முதல்ல தன்னுடைய அமைப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஏற்கக்கூடிய உணவுகளைத்தான் உள்ள வேண்டும். பலம், எவ்வளவு ஜீரணிக்கக்கூடிய சக்தி இப்போ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டுத்துக்கும் வேறுபாடு உண்டு. ஒவ்வொரு உடலுக்கும் சில சில பொருள்கள் தான் ஒத்து வரும்னு ஒரு இயல்பு இருக்கும். அதைத்தான் சத்துவம்னு தெரிவிக்கிறார்.
அதுவே கூட சின்ன வயசில் நிறைய இருக்கும், வயசான பலம் குறைந்து போய்விடுமோ இல்லையோ, அந்த பலத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் ச, எப்போ சாப்பிட்றோம்னு பார்த்து தான் சாப்பிட முடியும். கார்த்தால 10 மணிக்கு என்ன சாப்பிடுவோமோ அதை ராத்திரி 10 மணிக்கு சாப்பிட்டா ஜெரிக்காது. அப்போ காலத்தையும் பார்க்க வேண்டும், இதையெல்லாம் பார்த்து உண்ண வேண்டும். அதிவேலம் உபாஸ்னாதி, இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் எல்லைகளை மீறி ஒருவன் உண்ணத் தொடங்குகிறான். அதனால் தான் உடலுக்கு முதலிலே பாதங்கள் ஏற்படுகின்றன. ஆயத்தம் யதா அயம் அதி கஷ்டானி சர்வாணி உபனிஷேவதே அத்தியர்த்தமபி வா புங்க்தே நவா புங்க்தே கதாச்சன. அடுத்து தெரிவிக்கிறார், சில சமயங்களிலே ரொம்ப அதிகமாக உண்டு விடுகிறார்கள் இல்லையா, ரொம்ப அதிகமாக பட்னி இருந்து விடுகிறார்கள். இது ரெண்டுமே உடலுக்கு ஆகாது. நல்ல ஒரு தியானம் செய்ய வேண்டும்னா கூட நாத்தியஸ்னதஸ்து யோகோஸ்தி நச்சைகாந்தம் அனஸ்னதஹான்னு கண்ணன் பகவத்கீதையில் 5வது அத்தியாயத்தில் தெரிவிக்கிறார். நீ ரொம்ப அதிகமாக சாப்பிட்டேன்னா தூக்கம் வந்துடும், தியானம் பண்ண முடியாது. சாப்பிடாமையே பட்டினி கிடந்தா என்றால் அப்போ வயறு கபகபான பசிதான் இருக்குமே தவிர பிரம்மத்தை தியானம் பண்ணவே முடியாது. அப்போ ரொம்ப உண்ணக்கூடாது, உண்ணாமலும் இருக்கக்கூடாது. ரொம்ப உடல் ஒரு முயற்சி செய்து உடல் களைத்து போகும் அளவுக்கு உழைக்கக்கூடாது, உழைக்காமலே கைகாலே அசைக்காமலும் இருக்கக்கூடாது. அதிகமாக தூங்கவும் கூடாது, தூங்காமலே இருக்கவும் கூடாது. மிதமான ஒரு நிலையில் இருந்தால்தான் யோகத்தில் ஈடுபட முடியும்னு தெரிவிக்கிறார். அதையெல்லாம் மாறி நடந்தால் துஷ்டான்னாமிஷான்னம் ச எது அந்யோன்ய விரோதிச்ச, துஷ்ட அன்னம், தவறான நமக்கு ஏற்காத சில உணவுகளை சாப்பிட்டு விடுகிறோம். அதிலும் அந்யோன்ய விரோதி, நாம் 2-3 பொருள்களை சேர்த்து சாப்பிடும்போது இதையும் அதையும் சேர்த்து சாப்பிட்டா அதனால் ஒரு பாதம் வருமோ இல்லையோ. அழகான கதை. சுவாமி ராமானுஷர் வாழ்ந்த காலத்திலே ஸ்ரீரங்கத்தில் என்னென்ன பகவானுக்கு நைவேத்தியங்கள் நடக்கணும், என்ன அவர் கண்டருள பண்ண வேண்டும்னு ராமானுஷர் தானே நிர்வாகம் பண்ணிட்டு இருப்பார். தினமும் பார்த்துட்டு இருந்தார். பகவானுக்கு தத்தியோதனம் நிறைய கங்காளமாக போய் அமுது செய்வார்கள். ஒரு நாள் ராமானுஷர் போய் சேவிக்க போகும்போது பெரிய பெருமாள் ரங்கநாத பெருமாளுக்கு என்னமோ ஜலதோஷம் பிடிச்சா போல இவர் தோணித்தான். அவருடைய முகத்தை பார்த்த உடனே இவருக்கு ஏதோ வியாதி இருக்குது, ஜலதோஷம் வந்திருக்குன்னு ராமானுஷருக்கு தெரிந்தது. அர்ச்சாமூர்த்தியை பார்த்து எப்படி தெரிஞ்சதுன்னா கேட்காதீங்க, அந்த பாவத்தோடு அவர் பார்த்தார், அவருக்கு தெரிந்தது. நமக்கும் அந்த பாவத்தை வந்தால் காட்டுவார். சிலருக்கு காட்டியிருக்காரோ இல்லையோ. திருப்பாணாழ்வாருக்கு நாம சேவிக்கிற திருமேனியை அரங்கன் காட்டவில்லை. காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டர முதரவந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமெல் கண்கள் மேனி. ஆழ்வாருக்கு விசேஷமாக அனுகிரகித்து எப்படி அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டினாரோ திருப்பாணாழ்வாருக்கு வேறு மாதிரி உருவத்தை காட்டினார் பகவான். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ